ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். ஒவ்வொரு வெக்கேஷனுக்குமே லீவுக்காக நம்ம அம்மா வீட்டிற்கு போயிட்டு வருவோம். அப்படி அம்மா வீட்டிற்கு நம்ம போயிட்டு வர்றப்போ நம்ம அம்மா கை பக்குவத்தில் செய்த சாம்பார் பொடி, ரசப்பொடி போன்ற பொடி வகைகளை நம்மளுக்காக கொடுத்து அனுப்புவாங்க. அதுலேயும் இட்லி பொடி ரொம்பவும் முக்கியமானதுங்க. இப்படி அவங்க கொடுத்து அனுப்பக்கூடிய இட்லி பொடியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம இட்லி ஊற்றி அந்த இட்லிக்கு இட்லி பொடியை போட்டு நல்ல எண்ணெய் ஊற்றி நம்ம தொட்டு சாப்பிட்றப்போ அதுலேயும் நம்ம அம்மாவின் நினைவாக தொட்டு சாப்பிட்றது அது ஒரு தனி சுகந்தாங்க. நம்ம இன்னும் 2-3 இட்லி சேர்த்தே சாப்பிடுவோங்க. அப்படி நானும் வெக்கேஷன் போயிட்டு வர்றப்போ என்னுடைய அம்மா எனக்காக வருடம் தோறும் இட்லி பொடி கொடுத்து அனுப்புவாங்க. அந்த இட்லி பொடியோட ரெசிபியை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போடுறேன். இதை நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ இந்த பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1/2 கிலோ முழு உளுந்தம்பருப்பு. இந்த 1/2 கிலோ முழு உளுந்தம்பருப்புக்கு ஏற்றாற் போல் மிளகாய் வத்தல் ஒரு 20 வத்தல், இந்த சைஸ் உள்ள வத்தல் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக கட்டி பெருங்காயம். இதை நான் நல்லா இடித்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிற போகிறேன். கட்டி பெருங்காயம் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தூள் பெருங்காயம் இருந்தாலும் 3 ஸ்பூன் அளவிற்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவிற்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம செய்முறைக்கு போயிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அந்த பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து நான் எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக அதே பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவிற்கு நான் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் மிளகாய் வத்தல் நான் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது அந்த எண்ணெய் கொஞ்சம் மீதி இருக்குது. அதே எண்ணெயிலேயும் 1/2 கிலோ அளவிற்கு எடுத்து வைத்திருந்த உளுந்தம்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவிற்கு கட்டி பெருங்காயத்தை நான் இடித்து சேர்த்துக்கிறேன். இல்லை தூள் பெருங்காயம் இருந்தால் அதையுமே 3 ஸ்பூன் அளவிற்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு கூடயே நம்ம சேர்த்துக்கிறணும். அடுத்து கல்லுப்பு. இது தேவையான அளவிற்கு கல்லுப்பு. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துடலாம். இப்போ எனக்கு பாத்திரம் கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கிறதுனால நான் எல்லாமே மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். இல்லாட்டினா சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ வெள்ளையல், மிளகாய் வத்தல், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சூடாக இருக்கிறத ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கணும். அப்படி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கிறப்போ ரொம்பவும் நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. மீடியமாக நம்ம இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போது சூப்பரான சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.